எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 2ஆம் தேதியே இந்த மாதிரி நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் போனேன். ஆனால் அது ஒரு அணி சார்பாக நடக்கும் அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு கூட நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது என்னன்னா, இது நடிகர்கள் யார் செய்யவங்க, யார் பதவிக்கு வர போறாங்க அப்படிங்கிற தேர்தலாம் தயவு செய்து நினைக்காம, நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நாடக நடிகர்கள் இல்லை நடிவடை இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்றதுக்காக இந்த தேர்தல் அப்படின்னு தயவு செய்து அப்படி நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி, மக்களுக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி நான் என் பையன் ஒரு பக்கம், அவன் கிரிக்கெட் டீம் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி அவன், நான் 80s இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா பழகிறவங்க அப்படிங்கிற முறையில், நானே கூட பழகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு அப்படிங்கிற முறையில். ஸோ இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கடைசியில் இது என்னன்னா குடும்பத்திலேயே குழப்பங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் ஏதாவது சொன்னால் சோனுக்கு வச்சுக்கிறேன், அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க அம்மா மூலமாக நான் பேச வேண்டியது. ஏன்னா அவன் மோடியெல்லாம் பழகிட்டான், அதனால கிரிக்கெட் அப்படின்றலாம் போகிறதுனால அவன் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு. அப்போ கூட நான் சொன்னேன், அதை என்ன மாதிரினால விட்டுருங்க, நம்ம இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, நமக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் நான் ஓட்டு போட்டுக்கிறேன், என்ன இதெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்களா அப்படின்னு சொன்னா கூட, அது என்ன அவங்ககிட்ட நான் எப்படி பதில் சொல்றது அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தது. அப்போ கூட நான் கார்த்திக் விசால் அவங்ககிட்டலாம், அப்பா என்ன நடக்குதுங்கிறது நானே எல்லாரும் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தேர்தலுக்கு கண்டிப்பாக அவசியம். அதில் யார் வேணாலும் நிற்கலாம், அதே மாதிரி யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அதனால் என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அணி அந்த அணின்னு சொல்லி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அன்னைக்கும் ஆக்சுவலாக காலையில் அந்த ஸ்டேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ள நுழையும் போது என்கிட்ட ஒரு வீக்லி மேக்சின் ஒன்று என்ட்ரி ஆகும்போது கொடுத்தாங்க. அதில் பார்த்தேன், அதில் ஹெட்லைனே என்ன போட்டுருக்குன்னா, வீதிக்கு நடிகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ரொம்ப சட்டை போட்டுக்கிட்டு வீதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனே அதில் அட்டைப்படமே அப்படி போட்டுருக்குது. ஸோ இதை காமிச்சு இது வேணுமா நமக்கு அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பூரா இப்படி பாதி பத்திரிகையாளர் பாதி ஜெனரலான ஆட்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது பேசலாம். அது ஒரு அணியாக திறந்து இருக்கும்போது அங்கே நம்ம ஏதாவது பேசணும்னா அது வேற மாதிரி கூச்சல் குழப்பங்கள் இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால் எதுவும் பேச முடியல. இப்போ கூட ராஜா அவங்கெல்லாம் பேசும்போது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கிறோம், அதனால வரலன்னு சொல்ல வேண்டாம். இப்போ கூட யாராவது ஒருத்தர் இருந்து பேசுறாங்கன்னா நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இவங்க நேரடியாக பேசல அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ கூட என்னன்னா இன்னும் ஒன்றும் கெட்டு போகல. கொஞ்சம் சிம்பு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. குடும்ப ஒற்றுமை அவருக்கு என்ன இருக்கோ மனசுக்குள்ள அதே தான் எல்லாத்துக்கும் சினிமாக்காரங்க 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு பிராணியை சொன்னமா 4 பேர் ஸ்டேட்லேருந்து அம்பரீஷ் கேட்டாரு. இன்னும் ஹைதராபாத் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எல்லாருமே என்னடா இப்படி சொல்லி தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அதனால இன்னும் லேட்டானா கூட பரவாயில்ல, இன்னும் கூட பெட்டர். இதுக்காக பாருங்க, என்கிட்ட வந்தோன்னே சொன்னாங்க 10th அன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு கூட்டமைப்பு மாதிரி பேச போகிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், டைரக்டர்ஸு, பெப்சி எல்லாருமே சேர்ந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நடந்தது முடிஞ்சதாக இருக்கட்டும். அதனால் நடக்கிறத இனிமேல் நம்மளுடைய ஒத்துமைக்கு 4 பேர் சிரிக்காத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்த்துக்கிறதுக்கு தான் முறை. இப்போ எனக்கே ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் உண்டு. ஏன்னா அன்றைக்கி அங்கே போனீங்க, இன்றைக்கி நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் டிவியில் இதில் டிவியில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது இன்னைக்கு எனக்கு அனுபவம் இல்லை.
ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது புரட்சித் தலைவர் இருக்கிற காலத்திலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து டொனேஷன் வேணும் அறிவாலயம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு முந்தின வீட்டுக்கு வந்துட்டு என் வீட்டை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு செகண்ட் அப்படி நின்னாரு. அப்புறம் கூட இருக்கவங்க அது சரியாக வராதுங்க, அவர் எம்ஜிஆர் போகலாம் அப்படின்னு. ஐயோ எல்லா பக்கம் வந்துட்டு நம்ம அவர் வந்து மரியாதை கொடுக்காம நம்ம போனோம்னா அது நம்ம மேலே தப்பு வந்துடும். அதனால் அவர் போய் வேண்டாம் போங்கன்னு சொல்லி சொன்னோம்னா வந்துடலாம். அதனால் நம்ம போகணும், அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. நானும் வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாம் கூட்டிங்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அப்படி என்னங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன் வசூல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. நீங்களும் எதாவது கொடுத்தா நல்லா இருக்கணும். சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 நான் செக் எழுதி கொடுத்தேன். உடனே அது அங்கே போயிடுச்சு தோட்டத்துக்கு. பாக்கியில் 25,000 கொடுத்தாரு. பாக்கி இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சு யோ யாருக்கிட்ட வந்து கேட்டாங்க, யார் கேட்டாங்கன்னு. அதை இது மாதிரி ஸ்டாலின் போய் கேட்டுங்க. சரி வீட்டுக்கு வந்து மதிச்சு கேட்டாங்கல்ல, அதனால் நம்மளால் பண்ணது கரெக்ட். வீட்டுக்கு வந்து மதித்தவனை வந்து மதிச்சிருக்காரு இல்லையா, அதுதான் நமக்கு தேவை, அதுதான் மரியாதைங்கிறது. அதனால் நீங்கள் இதை பெருசுப்படுத்திக்காதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. அதனால் இப்போ அவங்க அங்கே இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வேண்டாதப்பட்டவங்க அப்படிங்கிறதல்ல, இங்கே இருக்கிறதுனால அவங்க வேண்டாதப்பட்டவங்கிறதில்ல. நாளைக்கு எல்லாருமே ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கணுங்கிறது தான் இதனுடைய சூழ்நிலை. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அப்படி என்னன்னா ரெண்டு கோஷ்டி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அப்படியே 12 இதே கோஷ்டி ஆயிரும். இவங்க படத்தில் இவங்க தான் நடிப்பாங்க, இவங்க படத்தில் இவங்கெல்லாம் தான் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ங்கிறத அவமானம். அந்த அவமானங்கிறது வந்து நமக்கு வரக்கூடாது. அதனால இப்போ 10th அன்னைக்கு வந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு ஏதோ அப்படி பேசியிருந்தாலும் இப்படி பேசியிருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் இவங்கெல்லாம் பேசும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வேற வேலைகள் இருந்ததுனால நான் இதில் வந்து கலந்துக்கலாம். அதனால நான் தீர்மானமாக என்னால் வந்து இதுதான் தெரியாமல் நான் வந்து யாரையும் எதுவுமே நான் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க சொல்லும் போது ஒன்று நியாயம் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இப்படி தான் நடந்தது, இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த எக்ரிமெண்ட் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க எதுக்காக வர்றீங்கிறது ஒருத்தர் சொல்லலாம், தப்பு இல்லை. எனக்கு இதெல்லாம் குற்றச்சாட்டு, இதெல்லாம் சரியில்லை, அதனால இதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவங்க வந்து இல்லை இல்லை இப்படி நடக்கல, இப்படி தான் நடந்தது, இது மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா நடுவில் இருக்கவனுக்கு வந்து குழப்பாம ஏதாவது என்ன எதுங்கிறத வந்து உண்மையை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாம வந்து வேற பர்சனலா ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணி எல்லாம் பேசிட்டே போறது அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து இவங்க தான் இந்த குரூப் எல்லாம் ஒரு சினிமாவில் இப்படி எல்லாம் இவங்க சேர்ந்து நடிப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நானும் தாண்டியெல்லாம் வந்து பேசும்போது இல்லை நான் வர்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பமா இருக்கிறத வந்து அந்த ஒற்றுமை பங்கப்படக்கூடாது. அது வந்து நாளைக்கு எல்லாரும் சந்திச்சிருக்கணும், இப்பவே எல்லாரும் பேசுறவங்க வந்துச்சு, நாளைக்கு அதே மாதிரி அது தொடர்ச்சியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறத. என்கிட்ட ஸ்ரீமன் வந்தப்போ கூட நான் ஸ்ரீமன் கிட்ட சொன்னேன், அப்பா ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்றது தயவுசெய்து போய் சொல்லு, நான் சொன்னே சொல்லுங்க குரூப்ல எல்லாம் தெரியாது, வேண்டாம் நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்களோ அதை பத்தி பேசினா பரவாயில்ல, பர்சனல் அட்டாக்ங்கிறது அது நல்லா இல்லை, அது அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டேன். இன்னைக்கும் இப்போ என் மகன் வந்து இன்னைக்கு என் பையன் வந்து எல்லாரும் எங்கேயோ பஸ்ஸில் எங்கேயோ ஏதோ ஒரு 5-6 ஊர்களுக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், டேய் அவசரப்படாத, உங்கள் குரூப்பில் விசாரம் உங்களுக்கு என்ன சொல்லு, என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு, பெப்சி, டைரக்டர்ஸ் யூனியன் இவங்க எல்லாத்துக்கு வரைக்கும் காது வரைக்கும் போயிருக்கேன்னா டைரக்ட் லைவாக வந்ததுனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெரிய இதாக போயிடுச்சு, அசிங்கமாக போகிற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இதுல வேணா மறுபடியும் இப்போ அவசரப்பட்டு போக வேண்டாம், அவங்க எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ண சொல்லுங்க. சாயங்காலம் தான் போக போறீங்க, அதனால இன்னும் ஒரு டைம் இருக்குது, அதனால வந்து இது பண்ணா இல்லை நான் ஒருத்தன் அப்படின்னு அவன் முடிச்சான், நீ ஒருத்தன் இல்லை, நீ அவங்ககிட்ட போய் சொல்லு இதுதான் மேட்ரு, நான் சொன்னேங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலையில கூட நான் வந்து இது மேலும் மேலும் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மேக்சிமம் நினைச்சுட்டு இருந்தேன். அதனால இப்ப கூட வந்து உடாலி அவங்கெல்லாம் வந்து பேசும்போது வந்து இது வந்து போட்டி இல்லை, நாங்க போட்டிக்கு பயந்துட்டோம் அப்படிங்கிறத விட இது வந்து நாளைக்கு ஒருத்தருக்கு எப்படி ஃபேஸ் பண்றது, அதுக்கு ஒரு பிரிவினை வந்துட வேண்டாம். அப்படி வந்துட்டா அது வந்து ரொம்ப இத்தனை நாளா வந்து
இது பண்ணிட்டு எத்தனை படம் ராணியா சிவகுமார் கூட நடிச்சிருப்பாங்க, மற்றவங்க கூட நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் 10ஆம் தேதி ஒரு சுமூகமான ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நினச்சி தான் நான் வந்தது. அதனால் கொஞ்சம் 2 பக்கமும் ஏதாவது நடந்திருந்தா கூட பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இல்லை என்னென்னா நம்மளும் நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒரு அங்க தமிழ் குடும்பம் அப்படிங்கிறதுல நீங்களும் தமிழ் சினிமா குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்களும் கூட வந்து இந்த தயவுசெய்து இது 2மே ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, இல்லை சுமூகமாக எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான முறையில் நீங்களும் கூட உங்களால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி குடும்பம் வந்து பிரியாமல் தேர்தல் நடக்காமல் தான் பரவாயில்ல. அதாவது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா அப்படியே வரவேண்டிய வந்துருச்சுன்னா கூட அவங்கவுங்க பாயிண்ட்டுகள் அவங்கவுங்க சொல்லிட்டு நாகரிகமான முறைகளை வந்து ஜனங்க என்ன ஓட்டு போடுறாங்க, நடிகர்கள் அந்த 3000 சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு போகலாம். மறுபடியும் நாளைக்கு ஒருத்தர் பார்த்து லெவலில் நடக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய அபிப்பிராயம். இந்த கசகசப்பு வந்து தயவுசெய்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நன்றி.